வணக்கம். 6ஆம் வகுப்பு நியூ புக் தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்றதுல கொஷின்ஸை வந்து நம்ம டெஸ்ட்டாக ஷார்ட்ஸில் பார்த்தோம். அதுக்கான பதிலை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பாடம் படிச்சுட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து ஷார்ட்ஸில் அடிச்சு பாருங்க. ஆன்சர் வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல் கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அடுத்து உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய குறில் எழுத்து எத்தனை? 5. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ, இ, உ, ஏ, ஓ. உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய நெடில் எழுத்து எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்து தான் வந்து உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள். அடுத்து ஒரு முறை கண்ணிமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு என்ன? அதுதான் வந்து மாத்திரை. சரியான பதில் மாத்திரை. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு என்ன? குறில் எழுத்துக்கு என்ன கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. நெடில் எழுத்தை குறிக்கும் கால அளவு வந்து 2. அடுத்து மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. அடுத்து வல்லினம், மெல்லினம், இடையினம் என்னன்னு கேட்டிருந்தோம். இதுக்கு நமக்கு தெரியும் கசட, தபர அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஞன, நமன. அடுத்து இடையினம் என்ன? எரல, வளல. அதில் வந்து புள்ளி வச்சுருங்க. கசட, தபர வல்லினமாம், ஞன, நமன மெல்லினமாம், எரள, வளல, இடையினமாம் அப்படின்னு படிச்சிருப்போம்ல, அதுதான். அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை? பதில் 216. அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகை? 2 வகை. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை குறில், உயிர்மை நெடில் அப்படின்னு இருக்கு. அடுத்து ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு என்ன? அரை மாத்திரை. அப்போ அரை மாத்திரை மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. கிளியரா? அடுத்து கபிலர் மாத்திரை அளவு என்ன? கபிலர் என்ற சொல்லின் மாத்திரை அளவு. குறிலுக்கு 1 மாத்திரையா? பீங்கிறது குறிலா 1 மாத்திரையா? லாங்கிறது குறிலா 1 மாத்திரையா? இருங்கிறது மெய்யெழுத்தா அரை மாத்திரையா? டோட்டலாக எத்தனை மாத்திரை? 3½ மாத்திரை. கபிலர் என்ற சொல்லின் மாத்திரை அளவு 3½ மாத்திரை. 2 மாத்திரை அளவுள்ள சொல் எது? அது. உயிரெழுத்துல தொடங்கணும், 2 மாத்திரையில் இருக்கணும் அந்த அளவு. ஆ குறிலா 1 மாத்திரையா? தூ குறிலா 1 மாத்திரையா? உயிரெழுத்துல தொடங்குதா? அப்போ அது. இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். அடுத்து 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் எது? ஓரெழுத்து சொல். ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கணும், ஆனால் அது 2 மாத்திரையாக இருக்கணும். தீன்றது ஒரே ஒரு எழுத்து. இது வந்து நெடில்ங்கிறனால எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் எது? ஆயுத எழுத்து வரணும், 2½ மாத்திரை வரணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகுது. இது எழுத்து வருதா? 2½ மாத்திரை வரும். ஏன்னா குறிலுக்கு 1 மாத்திரை, இந்த குறிலுக்கும் 1 மாத்திரை, நடுவில் இருக்க ஆயுத எழுத்துக்கு என்ன அரை மாத்திரைன்னு தெரியுமா? அப்போ டோட்டலாக எத்தனை மாத்திரை வருது? 2½ மாத்திரை வருதா? ஓகே. அகுது, இகுது, எஃகு இதெல்லாமே வந்து 2½ மாத்திரையில் வரும். இது உங்களுக்கான கேள்வி. அன்பு என்ற சொல்லின் மாத்திரை அளவு என்ன? அன்பு என்ற சொல்லின் மாத்திரை அளவு என்ன அப்படின்றதுக்கான பதிலை கண்டுபிடிச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.